Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழக எழுச்சி வடக்கு மாவட்டம் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அருகில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி எழுத்துரை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் பூரண கும்ப மரியாதையோடு மலத்தில் தேவி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலைகடல் என தெரிந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்திருக்கிறது. அந்த மக்கள் நல திட்டங்களை இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அந்த பயன்தான் இன்றைக்கு இந்த எழுச்சியான வரவேற்பினை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளித்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவருக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்து மக்களுக்காக செய்யப்பட்ட இந்த சாதனைகள் தான், இந்த எழுச்சியை தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளித்து வருகிறார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வெற்றிக்காக இந்த கூட்டம் கூடி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பல்வேறு சாதனைகளை தான் முதலமைச்சராக இருந்தபோது செய்திருக்கிறார். குறிப்பாக முக்கொம்பு தென்மாட்டின் குறித்து சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மணச்சநல்லூர் புறவழிச்சாலை 10.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. மணச்சநல்லூர் மற்றும் சமயபுரம் தாழ்கண்ணூர் பேரூராட்சி பாதாள சாக்கடை திட்டம் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சாயத்து யூனியன் அலுவலகம் 3.50 கோடி ரூபாயிலே கட்டித்தரப்பட்டிருக்கிறது. மணச்சநல்லூர் போக்குவரத்து பணிமனை, பத்திரப்பதிவு அலுவலகம், தீயணைப்பு நிலையம், அதே போன்று தொகுதி முழுவதும் பல்வேறு பாலங்கள், சாலைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு திட்டங்களாக, மக்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களாக, ஆளுகிற அரசு கைவிட்ட திட்டங்களாக பல திட்டங்கள் இருக்கிறது. லட்சியம் முதல் ஸ்ரீரங்கம் வரை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. திருச்சி முசிறி வரை உள்ள சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். காவிரி ஆற்றில் இருந்து வீணாக்கக்கூடிய கடலில் கலக்கக்கூடிய உபரி நீரை கிளை வாய்க்கால்கள் அமைத்து திருப்பாத்தூர் ஏரிக்கு நீர்வரத்து ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த திட்டத்தின் மூலமாக திருக்கலையூர் ஏரி, அதே போல திருச்சிமலை ஏரி, பெரமங்கலம் ஏரி, சோழங்க நல்ல ஏரி, அதே போன்று ஓமந்தூர் ஏரிகள் நீர்வரத்து ஏற்படும். இந்த திட்டத்தின் மூலமாக 2000 ஏக்கர் ஏறக்குறைய பாசன வசதி பெறுகிறோம். இவ்வாறு நீர்த்தேக்கத்தை சுற்றியிருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் 10,000 ஏக்கர் நிலங்கள் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், விவசாயம் செழிக்கும். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தனி நடைபாதை அமைத்து தர வேண்டும். மணச்சநல்லூர் அரசு கல்லூரி அமைத்து தர வேண்டும். நம்பர் 1 டோல்கேட் பகுதி துரிதமாக்கிக் கொண்டிருக்க தரமான முறையில் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். மணச்சநல்லூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ பதினொன்றுக்கு சொந்தமான பெரம்பலூர் கல்முத்து சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திட்ட திருத்து நடைபெற்றிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி இலவச மருத்துவம் என்ற பெயரிலே இந்த கிட்டை திருட்டு நடைபெற்றிருக்கிறது. தமிழக அரசால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இந்த விடியா திமுக அரசு, ஸ்டாலின் மாடல் பேரர் அரசில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு ஏராளமான மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களால் பயனடைந்தவர்கள் இன்றைக்கு ஏராளமான பெண்களும் பொதுமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு பல்வேறு வெற்று வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஏமாற்றி விட்டதாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த குறிப்பாக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதியுடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை தற்போது பிரிந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் குறித்த தங்கமணி, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆர் மனோகரன், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்ஆர் சிவபதி, அதே போன்று புறநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முன்னாள் அமைச்சருமான MC தாமோதரன், அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் தாடிமா ராசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய
பல்வேறு நிர்வாகிகள், குறிப்பாக திருச்சி மாநகர மாவட்ட செயலாளரும் துணை மேயருமாக ஜே சீனிவாசனுடைய ஏராளமான இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்னால் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை தமிழக மக்களுக்காக மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து அதனை பெற்றுக் கொடுத்து அதனை நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு 934.30 கோடி ரூபாய் ஒரு நிதியை பெற்றுக் கொடுத்து பல்வேறு அந்த நிதிகளை பெற்றுக் கொடுத்து தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிமுக பொதுச் செயலாளருக்கு, புரட்சித் தமிழருக்கு விவசாயிகள் சார்பாக விதைநெல்லை கொடுத்து காவிரியினுடைய நீரிலே இன்றைக்கு அதை வரவேற்கும் விதமாக தூவி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வாழைத்தாரை கொடுத்து நீங்கள் கூறியது போல இங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளை பாதுகாப்பதுதான் எனது தலையாய பணி. ஆட்சி மலரும் 2026 உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்ப்பதற்காக, அவருடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை மக்கள் வெள்ளத்தால் இன்றைக்கு குலுங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக இருக்கிறார்கள். கிட்னி திருட்டு திமுக ஒழிக என்கிற பதாதைகளை கையிலே ஏந்தி ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகள் தற்போது பார்க்கலாம்.